மன்னர் ஒருவர் தன் தேரில் சென்று கொண்டிருந்தார். வயது முதிர்ந்த ஞானி ஒருவர் மன்னரும் அவருடைய ஆட்களும் செல்ல வழிவிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்றார். மன்னர் அதை கவனித்தார். உடனே தமது தேரிலிருந்து இறங்கி அந்த ஞானியின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். அவரது சிரம் அந்த ஞானியின் காலில் பட்டது. அந்த ஞானி தமது கைகளை உயர்த்தி மன்னரை ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சர் ஒருவர், ஒரு சாதாரண மனிதரின் காலில் விழுந்து மன்னர் வணங்குவதா? மன்னரின் மாட்சி என்ன ஆவது என்று எண்ணினார். அரண்மனையை அடைந்ததுமே மன்னரிடம் தமது வருத்தத்தை வெளிப்படுத்தினார். அமைச்சரின் பேச்சை கேட்டு மன்னர் சிரித்தார். அவருக்கு பதில் அளிக்காமல் ஒரு விசித்திர கட்டளை பிறப்பித்தார். ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலி தலை, ஒரு மனித தலை, மூன்றும் எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். மன்னரின் கட்டளை அமைச்சரை திகைப்புக்குள்ளாக்கியதெனினும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டி ஏவலர்கள் எல்லா திசைகளிலும் சென்றார்கள். ஆட்டுத்தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் இருக்கவில்லை. ஒரு இறைச்சி கடையில் அது கிடைத்து விட்டது. புலி தலைக்கு அலைந்தார்கள். இறுதியாக ஒரு வேட்டைக்காரரிடம் அது கிடைத்தது. அன்றுதான் அவன் ஒரு புலியை வேட்டையாடியிருந்தான். மனித தலைக்கு எங்கே போவது? இறுதியாக ஒரு சுடுகாட்டிற்கு சென்று ஒரு பிணத்தின் தலையை எடுத்து கொண்டு வந்து சேர்த்தனர். மூன்றையும் பார்த்த மன்னர் அமைச்சரிடம், சரி, இம்மூன்றையும் சந்தையில் விற்று பணம் பெற்று வாருங்கள் என்று கட்டளையிட்டார். மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவர்கள் திணறினார்கள். ஆட்டுத்தலை அதிக சிரமமின்றி விலை போனது. புலியின் தலையை வாங்க ஆள் இல்லை. பலர் வேடிக்கைதான் பார்த்தார்கள். கடைசியாக ஒரு வேட்டை பிரியர் அதனை வாங்கி தம் வீட்டில் அலங்காரமாக பாடம் செய்து மாட்டி வைக்க எடுத்து போனார். மீதமிருந்த மனித தலையை பார்த்த கூட்டம் அருவருப்புடன் அரண்டு மிரண்டு ஓடியது. அதை வாங்க யாரும் முன் வரவில்லை. அரண்மனை திரும்பிய அமைச்சர் ஆட்டுத்தலை உடனே விலை போனதையும், புலித்தலை சற்று சிரமத்துடன் விலை போனதையும், மனித தலையை வாங்க ஆளில்லை என்பதையும் தெரிவித்தார். அப்படியானால் அதை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்றார் மன்னர். இலவசமாக கூட அதை வாங்கிக் கொள்ள யாருமே முன்வரவில்லை. அப்போது மன்னர் கூறினார், கவனித்தீரா அமைச்சரே, மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்பு கால் காசு கூட பெறாது. இலவசமாக கூட இதை யாரும் தொடமாட்டார்கள். இருந்தும் இந்த உடம்பு உயிர் உள்ளபோது என்ன ஆட்டமாடுகிறது? இறந்த பின்பு நமக்கு மதிப்பு இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும்போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று தாழ்ச்சியோடு உணர்பவர்கள்தான் ஞானிகள். ஞானிகளை விழுந்து வணங்குவதில் என்ன தவறு? தாழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களை தாழ்ந்து வணங்குவது நமக்கு சிறப்பையே பெற்றுத்தரும். இறைவனிடம் வேண்டுவதற்காக கோவிலுக்கு சென்ற பரிசேயர், வரி தண்டுபவர் ஆகிய இருவரை பற்றி இன்றைய நற்செய்தி கூறுகிறது. வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் என்று இயேசு கூறுகிறார். பரிசேயர் சட்டங்களை கடைபிடித்தது மட்டுமல்லாமல் அதற்கும் மேலாக பலவற்றை செய்தார். இருப்பினும் அவருடைய வீண் பெருமையும் வரி தண்டுபவரோடும் மற்றவர்களோடும் தன்னை ஒப்பிட்டு காட்டி தான் சிறந்தவர் என்று கூறியதும் தான் கடவுள் விரும்பாத செயல்களாகும். தாழ்ச்சியோடு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்று வரி தண்டுபவர் செபித்த செபம் இறைவனுக்கு ஏற்புடையதாகியது. இவ்வுலகில் நாம் வாழும்போது தாழ்ச்சியுடன் வாழ்வதுதான் நமக்கு சிறப்பை கொண்டு வரும் என்பதை நாம் உணர வேண்டும். தாழ்ச்சியே இறைவன் விரும்புகின்ற புண்ணியம் என்பதை தவக்காலத்தில் உணர்ந்து தாழ்ச்சியோடு வாழ முயல்வோம். அதற்காக செபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவை இவ்வுலகிற்கு மனிதனாக அனுப்பினீர். அவர் தம்மையே தாழ்த்தி சிலுவையில் தம் உயிரை கொடுத்து எங்களை மீட்டார். அத்தகைய தாழ்ச்சி நிறைந்த இதயத்தை எங்களுக்கும் கொடுத்தருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.